ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. நானும் இப்போ தாங்க ஊர்லேருந்து வந்தேன், சென்னையிலேருந்து வந்தேன். சரியான கூட்டம், எப்படியோ அடித்து பிடிச்சி வந்துட்டேன். என்னுடைய ஊர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிங்க. கள்ளக்குறிச்சியில் தென்சிறுவர் கிராமம். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் முதல் வீடியோ. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக பிடித்தமான வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ராவல், ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குவாலிட்டி இன்ஜினியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்ன தாத்தா இப்படி தாத்தா இருக்கா? காலத்தை தான் வந்தேன். உடம்பு பரவாயில்லையா? உடம்பு இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் காட்டில் வேலை செஞ்சுட்ருக்க, இது ஆயிரம் போகுதா? ஆ ஆ 700 கூலி கேட்குறானா? ஆ இப்போ தான் நெல் எடுத்த போல. ஆ திரும்பி நெல்லே போடுறியா? ஆ ஆ ம் 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 மறுபடியும் திரும்பி நஞ்சு ஓட்டுறாப்பா, சீக்கிரம் ஆகிட்டு போயிடும் அப்படின்ட்டு தான் அப்புறம் வயலே போட்டு. ராசு வந்துட்டானா? வரேன்னு சொல்லியிருக்கானா? அங்கே கேட்டால் தான் தெரியும், நம்ம கேட்டோம். ஆ ஆ அது ஒரு ஆள் கூட வச்சுருந்ததா, அப்புறம் ஏற்கனவே உடம்பு தெரியாமல் இருந்தது, இதாகிற போகுது. ஆ வரதுக்கு யாருக்குன்னு அறுக்காத, நான் அறுக்கணும் அறுக்கவே இல்லை. அதை அறுத்தா தான் இது ஒழுங்காக இருக்கும். ஆ அப்புறம் பார்க்கலாம். ம் போய்ட்டு வந்ததா. இப்போது எங்கள் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெல் தாங்க அதிகமாக பயிர் பண்ணுவோம். நெல் பயிர் பண்ண பிறகு தான் அப்புறம் மக்காச்சோளம், வேர்க்கடலை, பருத்திலாம் ரேர் தான். அதெல்லாம் என்ன சொல்கிறது, களிமண் இருக்கிற இடத்துல தான், ஏரி சைடு தான் அதிகமாக பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் செம்மண் கலந்தது தான். அதனால் எல்லா பயிரும் ஓரளவுக்கு வருங்க. ஆனால் என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா தண்ணி இல்லை. அதுதான் எங்களுக்கு ஒரு மைனஸு. ஏன்னா எங்களுக்கு இன்னும் 2 போகம் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போது இந்த டைமில் மழை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதனால் எல்லாம் 2 போகத்துக்கு மேலே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இது வரையுமே நாங்கள் எல்லாமே 2 போகம் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே பாருங்க, கிணறு எல்லாமே பாறை. நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 15 கஜம் போனாவே உங்களுக்கு பாறை வந்துடும். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தோன்னா 15 எவ்வளோ ஆகப்பட்டாலும் அப்படியே பாறை இல்லாமல் அப்படியே மண்ணாக போகும். இதில் 15 கஜம் போனாவே உங்களுக்கு பாறை வந்துடும். தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது உளுந்து போட்டிருக்காங்க நினைக்கிறேங்க. மாமா வீட்டு காடு இது. உளுந்து சரியாக தண்ணி சரியாக இல்லை, பட்டம் இல்லை போல். அதனால் எல்லாமே காஞ்சி போச்சு. கம்மியாக இருக்கிறதுனால ஏதாவது மாடை விட்டு அப்படியே மேய்க்க விட்டாங்க பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? இப்போ நம்மள்ட்ட காடு தோட்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் விவசாயம் எனக்கு அவ்வளோதுக்காக பண்ண தெரியாதுங்க. ஆனால் வீட்டில் சின்ன வயசுலேருந்து நான் வீட்டை அப்படியே ஏமாற்றிக்கிட்டு, இது இப்போது வயல் ஓட்டணும் வச்சுக்கோங்களேன், அந்த வரப்பு கொத்தணும், அந்த டைம்லாம் அப்படியே ஏமாற்றிட்டு அப்படியே இங்கே ஓடிடுவேன், விளையாடுறதுக்கு ஓடிடுவேன்.
அதேமாதிரி காலேஜ் படிக்கிற டைமில் அதேமாரி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிடுறது. இப்போ வேலைக்கு போகும்போதும் அப்படியே சென்னைக்கு போயிடுறது, வேலையே செய்கிறதில்ல, அப்படியே ஏமாற்றிட்டு அப்படி இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேங்க. விவசாயம் ரொம்ப முக்கியங்க பிற்காலத்தில், அதுதான் அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. வரப்பு இருக்குல்ல, இந்த வரப்புலாம் பயந்துட்டு போகவே மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் 2-3 டைம் பாம்பு அப்படியே அந்த வரப்பில் நடுவில் கிடக்கும். ஏதோ நேராக பார்த்துருக்கேன் நான். அதனால் இதில் போகிறதுக்கே பயந்துக்கிட்டு நான் போக மாட்டேன். இப்போ ஏன் போகிறேன்னா சும்மா வீடியோ பண்ணலான்னு போகிறேன். இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எல்லாமே அந்த வரப்பு மேலே தாங்க படுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இங்கே பாம்பு கடிச்சிருக்கு. அது இல்லாமல் எலிலாம் இப்போது அந்த பாம்பு எலிலாம் இப்போலாம் இல்லைங்க. அது என்னென்னா அதில் எலி இனமே அழிஞ்ச மாரி தான் ஆயிடுச்சு. அப்படியே குடஞ்சி வச்சு பயிரெலாம் கடித்து போகும். இப்போ எல்லாமே அந்த பூச்சி, அந்த கெமிக்கல் அந்த இதுமாரி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால் அதுலேயே அது இறந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை அந்த எலியை நம்ம நெல் பயிர் பெறது அப்படியே அது என்ன சொல்கிறது அப்படியே கொறித்து எடுத்துரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், நிறைய இடத்துல ஏதோ பண்ணி அதை எலியை சாவடிப்பாங்க. ஆனால் இப்போலாம் அந்த கெமிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால அதுலேயே செத்துருதுங்க, எலி இனமே போயிடுச்சு. ஏன்னா அது இருந்தால் தான் இயற்கை விவசாயம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ அது இல்லை. அதுமாதிரி மண்புழுவும் ரொம்ப ரேர் தான். மண்புழுலாம் அப்படியே லைட்டாக எடுத்தாவே அப்படியே ஈஸியாக வரும் மண்புழு. ஏன்னா மீன் பிடிக்கலாம்னா மண்புழு தேடி எடுப்போம், ஈஸியாக கிடைக்கும். இப்போலாம் நம்ம எவ்வளோ நேரம் நின்னோங்க அப்படியே நோண்டுவோம், ஆனால் கிடைக்காது. எல்லாம் கெமிக்கலில் போட்டு அப்படியே இது பண்ணிட்டாங்க. காலையில் வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விவசாயம் கற்றுக்கோங்க. என்னடா இவன் விவசாயம் பண்ணல அட்வைஸ் பண்ண நினைக்காதீங்க. கண்டிப்பாக பிற்காலத்தில் அதுதான். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோதுக்கு ஏக்கர்லாம் இல்லைங்க. இருக்கிற ஏக்கரை வச்சு தான் நான் பயிர் பண்ணோம். ஆனால் இப்போ அந்த ஏக்கரில் பயிர் பண்ணுறதில்ல. நானும் சென்னை போயிடுறேன். இப்போ அப்படியே இருக்குது. இது எங்கள் கிணறுங்க. இந்த கிணறு வெட்டி பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு 2011 வெட்டினது, 2021 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் ஆகுதுங்க கிணறு வெட்டி. நான் சொன்னேன்ல ஒரு 5 அடி தான் வெட்டினோம், 5 காய்ச்சி தான் வெட்டினோம். பார் வந்துடுச்சு, பாரம்பாங்கள்ல, அது அப்படியே ஒரு மாதிரியாகிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, வெட்டி தான் ஆகணும், வெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் வெட்டினோம். ஒரு 15 காய்ச்சல் வெட்டினோம். அதுக்கப்புறம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வெட்டலை. இதை வச்சு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி வேணால் சைடில் போர் போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் கிடைக்கும். இப்போதைக்கு இது போதுன்னு அப்படியே நிறுத்திட்டோம். இந்த தண்ணி தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். கிணத்து தண்ணி தான் குடிக்கிறது. நல்லாயிருக்கும் தண்ணி. பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. நானும் சென்னைக்கு போகிறதுனால இங்கே தென்னை மரம் நிறையா வச்சுருந்தேன். அது அப்படியே கரெக்டாக பராமரித்துக்கு ஆள் இல்லைனால அப்படியே காஞ்சி போய் அப்படியே போயிடுச்சு. திரும்பியும் வருவோம் ஒரு டைம் எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே வைக்கணும். ஆனால் அப்பா பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லாததுனால விவசாயம் உங்களுக்கு அவ்வளோதுக்கு தெரியாது. இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நம்ம இங்கேயே செட்டில் ஆகும்போது ஓரளவுக்கு ஒரு வழி பண்ணுற